ஹீரோவோட அண்ணனா வரல, சண்முக பாண்டியோட ரசிகனா இங்கே வந்து நான் நிற்கிறேன். அதனால் ஏன்னா ஷம்முவை பற்றி சொல்லணுன்னா 2012 நடிச்சிட்ருக்காப்புல. ஸோ 2012 இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னியில் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்தில் நம்ம எத்தனையோ ஹீரோ வேணால் பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போ தான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னைய புஷ் பண்ணி அமிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் இன்னைக்கு வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து முடிகிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இந்த 13 வருஷம் இது சொல்கிறேன்னா, அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியாக லான்ச் ஆகலை, சரியான இது டைமிங் வரல. ஸோ அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் வந்து தைரியமாக நின்னான் கடைசி வரைக்கும். இல்லை நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால் முடியும் அப்படின்னு. இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் நான் வந்து முகேஷ் பிரதருக்கும் ஸ்டார் சினிமாஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான்ஸ்டாப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு சினாரியில் எல்லா படமுமே இன்றைக்கி வந்து கஷ்டப்படுற நேரத்தில் இந்த படத்தை வந்து கேப்டனுக்கு ஒரு ஷம்முக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து டே 1லேருந்து இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்களும் நன்றிகளும் முகேஷ் சார் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஷம்மு வந்து முகேஷ் வந்து ஷம்முகிட்ட சொன்ன வந்து அடுத்த படம் இந்த மாதிரி பொன்ராம் சார் பண்ணுறாரு, அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஷம்முக்கு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைமில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்களாம் அப்போ போயிட்டுருப்போம் படத்தை பார்க்கும்போது பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம். சரி ஷம்முக்கு வந்து ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் வராங்க, ஒரு நல்ல கதை வருது, வரும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்டை அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஷம்முகிட்ட சொன்னேன்.